ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்படம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இது வந்து வென் டயகிராம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம லைஃப் ஓரியன்டடான விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அந்த விஷயத்துக்குள்ள தொடர்புகள பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் தொடர்பு? நமக்கு தெரியும்ல. நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல என்ன இருக்கு? ஒரு டிவி இருக்கு அப்டின்னா, உடனே பக்கத்து வீட்லயும் டிவி இருக்கு அப்டின்னு சொல்லுவோம்ல. அது மாரி ஒப்பிட்டு பார்க்குறது. அதாவது 2 படங்கள் இருக்கு அப்டின்னா, அந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இல்ல அதே மாரி இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அ நம்மகிட்ட ஏதாவது 2 இனங்கள பத்தி சொல்லியிருக்கலாம். 2 பொருட்கள பத்தி சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயத்த பத்தி தான் இதுல பார்க்க போறோம். ஸோ மெயினா நாம இதுல பார்க்க போறது என்னன்னா, ஒப்பிட்டு பார்க்குறது. நீ கூட என்ன பண்ணேன்னா, வீட்ல என்ன பண்ணுவ, உங்க அ அண்ணனுக்கு அது செஞ்சிருக்கிற, எனக்கு இது செய்யல. அண்ணனுக்கு அது செஞ்சிருக்கிற, தம்பிக்கு இது செஞ்சிருக்கிற, எனக்கு இது செய்யல. அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, அங்க என்ன இருக்கு? இங்க என்ன இல்ல? அங்க என்ன இல்ல, இங்க என்ன இருக்கு? அப்படின்னு பார்க்கிறீல்ல, அது மாதிரியான விஷயத்த பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். தொடர்பு படுத்தி பார்க்க போறோம். தொடர்பு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லப் போறோம். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லப் போறோம். அவ்வளவுதான். தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்த்துட்டு, அதுக்கு வந்து எப்படி வென் படம் வரையறது? அதாவது வென் டயகிராம் எப்படி வரையறது? அப்படின்னு நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கணக்க பொறுத்தவரைக்கும், அதாவது வெண்படம் எப்படி வரையறது அப்படிங்க பார்க்கும்போது, நம்மளுடைய பாடத்த பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 3 தொகுதிகள தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். அதாவது 3 பொருட்கள்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் ஒண்ணு 3 தொகுதின்னா, "என்ன சார் தொகுதி?" அப்படின்னு கேட்பேன். நான் அந்த என்ன தொகுதி அப்படிங்கிறத நான் பின்னால சொல்லுவேன். இப்ப நீ ஒரு ஒரு உதாரணத்துக்காக நீ என்ன பண்ணுனா, அத வந்து பொருள்னு வச்சுக்க. 3 பொருள் இருக்கு. அந்த 3 பொருள தான் பத்தி தான் இதுல வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அந்த 3 பொருள் உள்ள தொடர்ப பத்தி இதுல நாம வந்து பார்க்க போறோம். சரி சார். இந்த 3 பொருள வந்து நாம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வட்டங்களா எடுத்துக்க போறோம். நம்மகிட்ட இருக்கிற 3 தொகுதிகள அதாவது நான் உங்களுக்கு வந்து அத புரியறதுக்காக பொருட்கள்னு சொன்னேன். ஆனா அது வந்து தொகுதி. சரியா? 3 தொகுதி. அ அந்த 3 தொகுதிய வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, 3 வட்டங்களா ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வட்டமா நாம என்ன பண்ணோம்னா, டிசைன் பண்ண போறோம். சரியா? வரைஞ்சுக்க போறோம். அப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப 3 வட்டங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கீழ ரெட் கலர்ல 1, ப்ளூ கலர்ல 1, கிரீன் கலர்ல ஒரு வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படித்தானே? இப்ப இத பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது ஒரு தொகுதி 1, அடுத்தது வந்து தொகுதி 2, அடுத்தது தொகுதி 3 அப்படின்னு நான் வந்து குறிச்சிருக்கிறேன். சரியா? மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்ப இந்த 3 படம் தான் அங்க கொஸ்டின் பேப்பர்ல குடுத்திருப்பாங்க. நம்ம 3 தொகுதிகளுக்கு எந்த படம் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நாம பார்க்கணும். அவங்க ஒரு 3 தொகுதிகள் குடுத்திருப்பாங்க. அந்த தொகுதிகள ஒப்பிட்டு பார்த்து, இந்த 3 வட்டத்துல இந்த 3 வட்டங்கள் எப்படி அமையும்? அப்படிங்கிறத பத்தி தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ரொம்ப ஈஸி. நான் இப்ப சொல்ல சொல்ல பாருங்களேன், எவ்வளோ அழகா கண்டுபிடிக்க போறீங்கன்னு. இப்ப வந்து நான் நல்லா திரும்ப சொல்றேன். தெளிவா சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கங்க. 3 தொகுதிகள். நம்மகிட்ட இருக்கிறது 3 தொகுதிகள் இருக்கும். 3 விதமான அ ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3 விஷயத்த வந்து தான் நாம என்ன பண்ணோம்னா, 3 வட்டமா எடுத்துக்கிறோம். சரியா? இந்த 3 வட்டங்கள தான் நாம வந்து எப்படி அமையுது அப்படின்னு நாம வந்து குறிக்க போறோம். சரியா? இந்த 3 வட்டங்கள் எப்படியெல்லாம் அமையுதுன்னு உனக்கு சாய்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அந்த சாய்ஸ்ல குடுத்திருக்காங்களா, அதுல வந்து நம்ம அந்த 3 தொகுதிய வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கணும். அத ஒப்பிட்டு பார்த்துட்டு, அந்த 4 சாய்ஸ்ல எந்த படம் அப்படின்னு நாம கண்டுபிடிக்க போறோம். "என்ன சார் போட்டு ஒரே என்னமோ படம் படம்ங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்றது எனக்கு காதுல விழுது. நாம இப்ப அப்படியே அடுத்ததுக்கு போறோம் பாரேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் சொன்னது கொஞ்சம் காதுல ஏறியிருக்கும். இப்ப நான் அடுத்தது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஏறும். இப்ப இங்க பாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் வட்டம் ஒரு வட்டம் இருக்கு. தொகுதி 1. 2வது வட்டம் தொகுதி 2. 3வது வட்டம் தொகுதி 3. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல் வட்டத்துல மனிதர்கள் இருக்காங்க. ஹியூமன் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் இருக்கு. பறவைகள் இருக்கு. அடுத்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, விலங்குகள் இருக்கு. ஸோ இதுதான் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3. இப்படி தான் நமக்கு தொகுதிகள் குடுப்பாங்க. அவங்க வந்து என்ன குடுத்திருப்பாங்கன்னா, மனிதன் இந்த மாரி படம்லாம் குடுக்க மாட்டாங்க. வட்டம் போட்டு அதுக்குள்ள படம்லாம் போட்டிருக்காது. நான் உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக வட்டம்லாம் போட்டு படம்லாம் காட்டியிருக்கிறேன். அவங்க வெறும் வட்டம் மட்டும் தான் காட்டுவாங்க. வட்டத்துக்கு பேர் என்னென்ன இருக்கு, என்னென்ன தொகுதி இருக்குன்னு கேள்வியில குடுத்திருப்பாங்க. மனிதன், பறவை, விலங்கு அப்படின்னு குடுத்துருவாங்க. இப்ப இந்த மனிதன், பறவை, விலங்குன்னு இருக்கிறத, இது எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லையா? அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது
ஒரே ஒரு விஷயம் தான். தொகுதி 1 எப்படி இருக்கும், தொகுதி 2 எப்படி இருக்கும், தொகுதி 3 எப்படி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த தொகுதி 1ல குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஏதோ ஒரு விஷயத்த தொகுதி 2ல குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஏதோ ஒரு விஷயத்த தொகுதி 3ல குடுத்திருப்பாங்க. இப்ப நான் தொகுதி 1ல என்ன குடுத்திருக்கிறேன்? மனிதன் அப்படின்னு குடுத்திருக்கிறேன். தொகுதி 2ல என்ன குடுத்திருக்கிறேன்? பறவை அப்படின்னு குடுத்திருக்கிறேன். தொகுதி 3ல என்ன குடுத்திருக்கிறேன்? விலங்கு அப்படின்னு குடுத்திருக்கிறேன். சரியா? இப்ப இது மாரி 3 தொகுதிகள் குடுத்துருவாங்க. இந்த 3 தொகுதிகள் வச்சுட்டு நாம என்ன சார் பண்றது? அப்படின்னு நீ கேட்கணும். சரியா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நான் என்னென்ன குடுத்திருக்கேன்? மனிதன், பறவை, விலங்குன்னு 3 தொகுதி இருக்கு. இத வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? இதுக்கு எப்படி தொடர்பு இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்க்கணும். பார்க்கலாமா? இப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3. சரியா? மொத்தம் 3 தொகுதிகள் இருக்கு. இப்ப இந்த தொகுதியில குடுத்த உடனே நீ என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் இடையில தொடர்பு இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்க்கணும். என்னது? 3 தொகுதிகளுக்கும் இடையே தொடர்பு இருக்கா? இல்லையா? சரி, தொடர்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். தொடர்பு இருந்தால், தொடர்பு இருக்குன்னா, நீ என்னென்னலாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நல்லா சொல்றேன் கவனி. இப்ப தொடர்பு இருக்கு. 3 தொகுதிகளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்படின்னு பார்த்தா, முதல் கேள்வி நீ உன்ன நீயே கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும்? இதுல பெரிய தொகுதி எது? அப்படின்னு கேட்கணும். இப்ப முதல் கேள்வி என்ன கேட்ப? நீனே சொல்லி பார்த்துக்க. 3 தொகுதி குடுத்துட்டாங்க. அது 3த்துக்கும் தொடர்பு இருக்கா? இல்லையான்னு பார்க்குற. தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோ. தொடர்பு இருக்குன்னா, நீ முதல் கொஸ்டின் என்ன கேட்கணும்? பெரிய தொகுதி எது? அப்படின்னு கேட்கணும். சரியா? சரி, ரைட்டு சார். நான் பெரிய தொகுதி கண்டுபிடிச்சுட்டேன். அடுத்தது நான் என்ன கேள்வி கேட்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய தொகுதி எது? அப்படின்னு பார்க்கணும். பெரிய தொகுதி பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது சிறிய தொகுதி எது? அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்தது, சரி சார் நான் சிறிய தொகுதியும் பார்த்துட்டேன் சார். வேற ஏதாவது பார்க்கணுமா சார்? அப்படின்னு கேளு. அப்ப வேற ஏதாவது என்ன பார்க்கணும்னா, பகுதி அளவு தொகுதி எது? அதாவது கொஞ்சோண்டு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது கொஞ்சோண்டு தான் சம்மந்தப்பட்டிருக்கும். முழுசா சம்மந்தப்பட்டிருக்காது. லைட்டா கொஞ்சமா, கொஞ்சமா என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பெரிய தொகுதியோட சம்மந்தப்பட்டிருக்கும். பெரிய தொகுதி, சிறிய தொகுதின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தொகுதிக்குள்ளார இருக்கிறது தான் சிறிய தொகுதி. ஆனா, அந்த பகுதி அளவு தொகுதி இருக்கு பாத்தியா? அது பெரிய தொகுதியில கொஞ்சோண்டு லைட்டா அப்படியே கொஞ்சம் தான் சம்மந்தப்பட்டிருக்கும். சரி சார், நான் பெரிய தொகுதியும் கண்டுபிடிச்சுட்டேன். சிறிய தொகுதியும் கண்டுபிடிச்சுட்டேன். பகுதி அளவு தொகுதியும் கண்டுபிடிச்சுட்டேன். வேற எதுவும் கண்டுபிடிக்கணுமா சார்? கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். வேறுபட்ட தொகுதி. அந்த பெரிய தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாம எதுவும் தொகுதி இருக்கா சார்? மாறுபட்ட தொகுதி. டிஃபரண்டா இருக்கிறது. அப்ப பெரிய தொகுதிக்கு என்னன்னு பார்க்கிற. அடுத்தது சிறிய தொகுதி என்னன்னு பார்க்கிற. அடுத்தது பகுதி அளவு தொகுதி இருக்கான்னு பார்க்கிற. அது என்ன சார் பகுதி அளவுன்னா, நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். பகுதி அளவுன்னா, அந்த பெரிய தொகுதியோட கொஞ்சமா சம்மந்தப்பட்டிருக்கும். சரியா? வேறுபட்ட தொகுதின்னா, பெரிய தொகுதிக்கும், இந்த வேறுபட்ட தொகுதி இந்த தொகுதிக்கும் என்னவா இருக்காது? சம்மந்தமே இருக்காது. சம்மந்தமே இல்லன்னா, அது வேறுபட்ட தொகுதி. முழுசா சம்பந்தமா இருந்துச்சுன்னா, அந்த பெரிய தொகுதியோட முழுசா சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா, அது சின்ன தொகுதி. கொஞ்சமா சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா, அது பகுதி அளவு தொகுதி. முற்றிலும் சுத்தமா சம்மந்தமே இல்ல அப்டின்னா, அது வேறுபட்ட தொகுதி. ஸோ இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்டுக்கணும். உன்ன நீயே கேட்டுக்கணும். இது நான் சொல்லும்போது என்னமோ, "என்னடா இந்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமோ?" அப்படின்னு நெனைக்காத. இதுதான் இருக்கிறதுலே ஈஸி. இதுல என்ன தெரியுமா பெரிய விஷயம்? இந்த கணக்கு வந்து 3 போன வருஷத்துல கேட்டிருக்காங்க. 3 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அந்த 3 மார்க்கும் அப்படியே சொலையா எடுத்துறலாம். அப்படியே ஈஸியா எடுத்துறலாம். அப்படிப்பட்ட ஒரு கணக்க நம்ம விடலாமா? 3 மார்க் வந்து சாதாரண விஷயம். ஒரே தொடர்பு படுத்தி பார்க்க போறோம். தொடர்பு படுத்திட்டு அதுல கீழ ஆன்சர் இருக்கும். அத ஒண்ணா செலக்ட் பண்ண போறோம். அவ்வளதான். ஆ கன்ஃப்யூஸ் ஆகாம நான் சொன்ன கருத்துக்கள மட்டும் மனசுல வாங்கிக்கங்க. அப்புறம் பின்னால நான் கரெக்ட்டா சொல்லுவேன். அத டக்கு டக்குன்னு நீயே சொல்லிடுவ பாரேன். அப்படியே ஹேப்பியா சொல்லுவ. சார் இவ்வளதானா சார்? இதுக்கு தான் முன்னாடி அத பெரிய தொகுதி, சிறிய தொகுதி, பகுதி அளவு தொகுதி, வேறுபட்ட தொகுதின்னு ஒரு பெருசா சொன்னீங்களா? அப்படின்னு கேட்பேன். அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். என்ன சார் பெரிய தொகுதிங்கிறீங்க? என்ன சார் சிறிய தொகுதிங்கிறீங்க? அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு மாரி தெரியும். ஆனா அது ரொம்ப ஈஸி. டக்கு டக்குன்னு நீயே கண்டுபிடிச்சுருவ. சரியா? சரி சார். இப்ப தொடர்பு இருந்தா அது பெரிய தொகுதியா, சிறிய தொகுதியா, பகுதியளவு தொகுதியா, வேறுபட்ட தொகுதியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். இப்ப தொடர்பு இல்ல சார். 3த்துக்குமே தொடர்பு இல்ல சார். என்ன சார் பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு இல்லை அப்படின்னா, 3ம் தனித்தனி தொகுதியா இருக்கும். எதுவுமே எதோடயும் சேராது அப்படின்னு அர்த்தம். அதாவது
ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை. ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவை. அப்படியே 3 தொகுதியும் அப்படியே தனித்தனியா நிக்கும். எதுவும் எதோடையும் சம்பந்தமே படாது. 3மே என்ன பண்ணாது? ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. அவ்வளவுதான். இப்ப நான் இதுல சொல்லியிருக்கிறத மட்டும் நீ கரெக்டா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கணக்கு போயிடலாம். சரியா? இப்ப பார்க்கலாமா? இப்பதான் கணக்குக்கு வரோம். இப்ப என்ன கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மனிதன், பறவை, விலங்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது நீ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நாம சொல்லணும். எப்படி சார் தொடர்பு இருக்கா இல்லையா நான் எப்படி சார் பாக்குறது அப்படின்னு நீ கேட்கிறேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரேன். மனிதன் வந்து பறவையா இருக்க முடியுமா? மனிதன் பறவையா இருக்க முடியுமா? முடியாது. சரி, பறவை விலங்கா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி, மனிதன் விலங்கா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்படி மனிதன் பறவையாவும் இருக்க முடியாது, மனிதன் விலங்காவும் இருக்க முடியாது, பறவை மனிதனாவும் இருக்க முடியாது. இதையும் பார்க்கணும். பறவை மனிதனா இருக்குமா? இருக்காது. விலங்கு மனிதனா இருக்குமா? இருக்காது. சோ அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன காட்டியிருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு என்னாவே இல்ல, தொடர்பே இல்ல. மனிதன் பறவையா இருக்க முடியாது, பறவை விலங்கா இருக்க முடியாது, விலங்கு பறவையா இருக்க முடியாது, பறவை மனிதனா இருக்க முடியாது. சோ டோட்டலா இங்க எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து வெண்படமா வரைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன் பாக்குறீங்களா எப்படி வரைகிறதுன்னு? இப்ப வந்து நான் வந்து மனிதன், விலங்கு, பறவை இத 3த்தையும் நான் வந்து ஒரு வட்டமா எடுத்துக்கிறேன். மனிதன் ஒரு வட்டம் எடுத்திருக்கிறேன், விலங்கு ஒரு வட்டமா எடுத்திருக்கிறேன், பறவை ஒரு வட்டமா எடுத்திருக்கிறேன். சோ இப்போ 3த்தையும் வட்டமா எடுத்தாச்சு. இதுக்கு விடை எப்படி சார் கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லையே. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லைன்னா வட்டங்களை அப்படியே ஒட்டாம அப்படியே தனித்தனியா எடுத்து வச்சிடணும். வட்டங்களை என்ன பண்ணணும்? ஒட்டாம தனித்தனியா எடுத்து அப்படியே வரிசையா ஒண்ணு பக்கத்துல வச்சிடணும். முதல் வட்டத்துக்கு பக்கத்துல, 2வது வட்டத்துக்கு பக்கத்துல, 3வது வட்டத்துக்கு பக்கத்துல. சோ மறுபடியும் சொல்றேன், இங்க 3 தொகுதி கொடுத்திருக்காங்க. என்னென்ன தொகுதி கொடுத்திருக்காங்க? மனிதன்ங்கிற ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க, விலங்குன்னு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க, பறவைங்கிற ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. இதுதான் நாம என்ன ஏற்கனவே சொல்லிட்டோம். இது ஒண்ணு மனிதன் விலங்கா இருக்க முடியாது, விலங்கு மனிதனா இருக்க முடியாது, பறவை விலங்கா இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லியாச்சு. சோ அப்ப இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லை. அப்ப மாறுபட்ட தொகுதிகள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை எப்படி வரையறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே எடுத்து அப்படியே அந்த 3 வட்டத்தையும் அப்படியே பக்கத்துல வரைஞ்சா போதும். எந்த வட்டமும் என்ன ஆகக்கூடாது? ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டுனுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, வட்டம் வந்து வட்டத்துக்குள்ளேயும் போகக்கூடாது, வட்டம் வந்து ஒட்டக்கூடாது. ஏன்னா இங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்ல. தொடர்பு இருந்தாதான் ஒட்டிக்கலாம். இங்க தொடர்பு இல்லைங்கிறனால என்ன ஆகக்கூடாது? ஒட்டக்கூடாது. சரி, ஒட்டலைன்னா எப்படி சார் நான் ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இது மனிதன், இது விலங்கு, இது என்னது? பறவை. சோ இதுதான் ஆன்சர். இப்படிதான் உங்களுக்கு 3 வட்டம் எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்கும். இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்? இதுல 4 சாய்ஸ் பாக்குறீங்க. 4 சாய்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி வட்டம் என்னவா இருக்கும்? பக்கத்துல இருக்கும். ஓகே, இப்ப மனிதன், விலங்கு, பறவை வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாதனால இந்த வட்டங்களை எப்படி வரைஞ்சிருக்கிறோம் நம்ம? அப்படியே பக்கத்துல வரைஞ்சாச்சு. சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? இப்ப இங்க கவனியேன். அப்படியே அப்படியே காய்கறிகளா இருக்கா? அதுல வந்து ஒண்ணு வந்து உருளைக்கிழங்கு ஒரு படம் போட்டிருக்கோமா? அடுத்தது வந்து என்ன கொடுத்திருக்கிறோம்? உருளைக்கிழங்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம். சரி, இப்ப இங்க காய்கறிகள் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, மீன் இருக்கு. காய்கறிகள், உருளைக்கிழங்கு, மீன். இப்ப பாரேன், இப்ப இந்நேரம் நீயே கண்டுபிடிச்சிருப்ப. இது எது தொடர்பு இருக்கு, எதுக்கு தொடர்பு இல்ல அப்படின்னு நீயே கண்டுபிடிச்சிருப்ப பாரேன். நீனே நான் யோசிச்சு பாரு, இந்நேரம் கண்டுபிடிச்சிட்டீல்ல. சார் இதுக்கு தொடர்பு இருக்கு சார், இதுக்கு தொடர்பு இல்ல சார், இது தனியா இருக்கு சார், இது அதுல வராது சார் அப்படின்னு சொல்லுவ நீனு. கண்டிப்பா சொல்ல முடியும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இது தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லிட்ட. தொடர்பு இல்லைன்னா நீ எந்த கேள்வியுமே கேட்க தேவையில்லை. பெரிய தொகுதியா, சிறிய தொகுதியா, மாறுபட்ட தொகுதியா, இல்ல பகுதி அளவு தொகுதியான்னு கேட்கவே தேவையில்லை. தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கியேன். இப்ப தொடர்பு இருக்கு, எனக்கு தெரியுது. என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க காய்கறி இருக்கு, பக்கத்துல ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு. சோ காய்கறிக்கும் உருளைக்கிழங்குக்கும் தொடர்பு இருக்கு. எதுக்கு தொடர்பு இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனுக்கு தொடர்பு இல்ல. சோ அதனால தொடர்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப தொடர்புன்னு ஒரு விஷயம் தான், நீ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா பெரிய தொகுதி எது அப்படின்னு பார்க்கணும். இப்ப பெரிய தொகுதி எது? பெரிய தொகுதி எது?
பெரிய தொகுதி காய்கறி. அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சிறிய தொகுதி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப காய்கறிக்குள்ளார ஒரு சின்னதுதான் ஒரு சிறிய தொகுதினா என்னது, காய்கறியில நிறைய காய்கறி இருக்கு. அதுல ஒரு காய் தான் என்னது, உருளைக்கிழங்கு. ஒரு காய் தான் என்னது, உருளைக்கிழங்கு. அப்ப அது சிறிய தொகுதி. இப்ப அடுத்தது மீன் பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா, பகுதி அளவு தொகுதி இருக்கான்னு கேட்டேன். ஏதாவது கொஞ்சமா, அதாவது காயும் இருக்கணும், மீன் மாரி வேற ஏதாவது சாப்பிடுற அசைவமா இருக்கணும். அது மாரி இல்ல. அதனால பகுதி அளவு தொகுதி இங்க கிடையாது. சரியா? இப்ப மீன் இருக்கு. மீன் வந்து காயோட சம்மந்தப்படுமா? சம்மந்தப்படாது. அதனால அது வேறுபட்ட தொகுதி. அது என்னது? வேறுபட்ட தொகுதி. ஓகேப்பா. சரி சார். இத நான் எப்படி வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சார் வெண்படமா வரையறது? எப்படி வெண்படமா வரையறது? பார்க்கலாமா? இப்ப காய்கறி பெரிய தொகுதி. அதுக்குள்ள ஒரு சின்ன தொகுதி தான் என்னது? உருளைக்கிழங்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? காய்கறி இருக்கு. அதுல உள்ளுக்குள்ள நான் என்னத்த கொண்டு வச்சிருக்கிறேன்? உருளைக்கிழங்க கொண்டு வச்சுட்டேன். இப்ப சிறிய தொகுதி உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள போயிடுச்சா? இந்த மீன் என்னது? சம்மந்தமே கிடையாது. காய்கறிக்கும், மீனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால அது என்ன பண்ணாதுன்னா, அந்த காய்கறியோட உள்ளுக்குள்ளயும் போகாது. ஒட்டவும் கூடாது. அப்ப என்ன ஆகும்னா, தனியா இருக்கும். இப்படி எப்படி இருக்கும்? தனியா இருக்கும். இப்ப இந்த 3 வட்டத்த நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு நல்லா பாரு. ஒரு பெரிய தொகுதி, அதுக்குள்ள ஒரு சிறிய தொகுதி, இந்த வேறுபட்ட தொகுதிய தனியா வச்சிருக்கிறேன். சரியா? இப்படிதான் நாம வரையணும். சரி சார். இப்ப நான் இதையே வந்து உனக்கு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி காட்டுறேன். இப்ப காய்கறின்னு இருக்கு. காய்கறி பெரியது. இப்படிதான் கேள்வி இருக்கும். காய்கறிகள், உருளைக்கிழங்கு, மீன் அப்படின்னு இருக்கும். நீ தான் என்ன பண்ணணும்னா, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரிய தொகுதிய கண்டுபிடிக்கணும். உருளைக்கிழங்கு பெரிய தொகுதியா? காய்கறி பெரிய தொகுதியா? மீன் பெரிய தொகுதியா? எது பெரிய தொகுதி? காய்கறி தான் பெரிய தொகுதி. ஃபர்ஸ்ட் காய்கறிய வரைஞ்சர்றேன். காய்கறிக்கு பெரிய வட்டம் போட்டாச்சு. போட்டாச்சா? இப்ப உருளைக்கிழங்கு காய்க்குள்ள வருமா? காய்க்கு வெளியில வருமா? காய்க்கு உள்ள தான் வரும். அதனால நாம என்ன பண்றோம்? காய்க்கு உள்ளார, காய்கறிகளுக்கு உள்ளார உருளைக்கிழங்க வரைஞ்சாச்சு. இந்த மீன் காய்கறிக்கு சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் கிடையாது. மீனும் காய்கறியும் ஒண்ணு சேராது. காய்கறி வேற, அது வெஜிடபிள். இது என்னது? நீ கூட சொல்லுவ, இது நான்வெஜ், இது வெஜ் அப்படின்னு சொல்லுவ. அது மாதிரி இது வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி. நான்வெஜ்னா என்னது? மீன் தான் நான்வெஜ். அதனால அது எங்க போயிடும்? தனியா போயிடும். அப்ப மீன் வந்து தனியா வரையணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லா தெரியும். கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த காய்கறிகள், உருளைக்கிழங்கு, மீன்லாம் எழுதியிருக்காது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கிறேன். வெறும் வட்டம் மட்டும் தான் போட்டிருக்கோம். நீ வட்டத்த பார்த்தே சொல்லலாம். இந்த வட்டம் வந்து காய்கறி, இந்த வட்டம் வந்து உருளைக்கிழங்கு, இந்த வட்டம் வந்து மீன் அப்படின்னு நாம தான் என்ன பண்ணணும்? பிரிச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சரியா? சரி. இப்ப உனக்கு நல்லாவே தெரியும். காய்கறிங்கிறது பெரிய தொகுதி. அது உள்ளார வந்து சின்ன தொகுதி வந்து உருளைக்கிழங்கு. தனியா இருக்கிறது வேறுபட்ட தொகுதி மீன். சரியா? ஓகே. இப்ப அடுத்த கேள்வி போவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது. இங்க கவனிங்களேன். இங்க பாரு, ஒரு வட்டம் வந்து நீர். இன்னொன்னு வந்து மீன். இன்னொன்னு வந்து தவளை. ஒரு தொகுதி நீர். தொகுதி 2 வந்து மீன். தொகுதி 3 வந்து தவளை. ச்சே! பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குல்ல? இப்ப உன் பார்த்த உடனே நீயே கண்டுபிடிச்சிருப்ப இந்நேரம். இப்ப எது எது அப்படியே சம்மந்தப்பட்டிருக்கு? இதுவும் தொடர்பு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நீருக்குள்ளார மீன் வந்துரும். மீன் வந்து தரையில வாழாது. அது உனக்கு தெரியும். அதனால முழுசா மீன் எங்க வந்துரும்? தண்ணிக்குள்ள போயிரும். இப்ப தண்ணிக்குள்ள மீன் அனுப்பிருவோமா? தண்ணிக்குள்ள மீன் போயிடுச்சு. இப்ப இந்த வட்டத்த வெளியில வரையறதா? இல்ல உள்ள வரையறதா? இல்ல பாதி அளவு வரையறதா? அதாவது பகுதி அளவு. நான் சொன்னேனே பகுதி அளவுன்னு. அதாவது இப்ப தவளை வந்து உனக்கு எங்க இருக்குன்னு உனக்கு முதல்ல தெரியணும். எங்க இருக்கும்? தவளை வந்து தண்ணிலயும் இருக்கும். அப்புறம் தண்ணில இல்லாமலும் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? நிலத்துல இருக்கும். சரியா? அதத்தான். அப்ப கண்டிப்பா தண்ணியோட கொஞ்சோண்டு தொடர்பு பட்டிருக்கு. கொஞ்சமா சம்மந்தப்பட்டிருக்கு. தண்ணியோட கொஞ்சமா சம்மந்தப்பட்டிருக்கு. அப்ப அத நாம என்ன பண்ணலாம்? அந்த வட்டத்த எப்படி வரையணும்னு நல்லா கவனி. இந்த மாதிரி வரையணும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மீன் வந்து முழுக்க தண்ணிக்குள்ள இருக்கணும். அதனால அது மீன் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்ப தவளை வந்து கொஞ்சமா தண்ணிக்குள்ள இருக்கணும். மீதி எல்லாம் எங்க இருக்கணும்? வெளியில இருக்கணும். ஏன்? தவளை வந்து கொஞ்சமா தண்ணியில இருக்கும். அதாவது தண்ணிலயும் இருக்கும். அது மாரி நிலத்திலயும் இருக்கும். அது மாரி எங்க இருக்கும்? நிலத்திலயும் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அமைப்பை தான் வரையணும். இப்ப இதையே கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போமா? இப்ப இங்க வந்து நீர் சொல்லியிருக்கிறோமா? இந்த நீர் ஃபர்ஸ்ட் நீர், மீன், தவளை மொத்தம் 3 தொகுதி இருக்கு. இதுல எது பெரிய தொகுதி அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை தான் பார்க்கணும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப நீர் தான் வந்து பெரிய தொகுதி. அந்த நீருக்குள்ளதான் மீன், தவளை எல்லாம் வரும். அப்படித்தானே? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? நீரை வரையணும். இதுதான் நீர். நீர் வரைஞ்சிட்டேன்னா இந்த நீருக்குள்ள என்ன வரும்? மீன் வரும். நீருக்குள்ள மீன் வரும். அப்ப தவளை வந்து நிலத்திலையும் இருக்கும், நீர்லயும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப அது எப்படி இருக்கணும்? நீர்ல கொஞ்சமா இருக்கணும். மத்த பகுதி எங்க இருக்கணும்? வெளியில இருக்கணும். அதாவது பகுதி அளவு பார்ஷியலா இருக்கும், கொஞ்சமா. அப்ப நான் என்ன பண்ணணும்? எப்படி வரையணும்னு பாத்துக்க. இந்த மாதிரி வரையணும். சோ இந்த இமேஜ் நல்லா பாத்துக்க. தவளை வந்து கொஞ்சமா தானே நீர்ல இருக்கு. அது மாதிரி இந்த மீன் படத்தோட போய் ஒட்டிடக்கூடாது. தவளையும் மீனும் ஒண்ணுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் இந்த பச்சை வட்டமும் சிவப்பு வட்டமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்க, மீனும் தவளையும் ஒண்ணுன்னு அர்த்தம் ஆயிடும். இங்க மீனும் தவளையும் ஒண்ணு கிடையாது. அதனால என்ன ஆகும்னா மீனுக்குள்ள போய் தொடாம தண்ணியில மட்டும்தான் தவளை இருக்கும் அப்படின்னு நாம சொல்லணும். சரியா? இப்ப அடுத்த கேள்வி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பழங்கள், ஆப்பிள், மாதுளை அப்படின்னு இருக்கு. படம்லாம் அழகா இருக்கா? அப்படியே பார்த்தோன்னே உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே நாக்கு ஊறுதா? ஐ அப்படின்னு. அது இருக்கட்டும். இப்ப இந்த பழங்களை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணணும்? இதுல ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதுல பெரிய தொகுதி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப பழங்கள் தான் பெரிய தொகுதி. சரியா? பழங்கள் தான் பெரிய தொகுதி. அதுல சின்ன தொகுதி, சிறிய தொகுதி ஆப்பிள். கண்டிப்பா ஆப்பிள் பழங்கள்ல தானே வருது. அது மாதிரி மாதுளையும் என்னதான்? ஆப்பிள்குள்ளதான் வருது. மாதுளையும் ஆப்பிள்குள்ளதான் வருது. சரியா? இப்ப நான் என்ன பண்ணலாம்? ஆப்பிளையும் உள்ள அனுப்பிடுறேன், மாதுளையும் உள்ள அனுப்பிடுறேன். ஆப்பிளையும் உள்ள அனுப்பியாச்சு, மாதுளையும் உள்ள அனுப்பியாச்சு. ஆப்பிளையும் உள்ள அனுப்பிட்டேன், மாதுளையும் நான் உள்ள அனுப்பிட்டேன். ஓகேவா? இப்படிதான் இந்த படத்தை வரையணும். சரியா? இப்ப ஏன் இது மாதிரி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிளையும் மாதுளையும் ஒண்ணு சேர்த்துடக்கூடாது, ரெண்டும் ஒட்டிக்க கூடாது. ஆப்பிள் வேற, மாதுளை வேற. அதனால ரெண்டு என்ன ஆகக்கூடாது? ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்க கூடாது. ஆப்பிளும் மாதுளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகக்கூடாது? ஒட்டக்கூடாது. தனித்தனியா வரைஞ்சிருக்கணும். ஒட்டினா அது வேற ஒரு படமா மாறிடும். அப்படியும் ஒரு படம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி வரையக்கூடாது. சரியா? ஆப்பிளுக்கும் மாதுளைக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பழங்கள்னு ஒண்ணு வரைகிறேன். அது பெரிய தொகுதி. அதுல நாம என்ன பண்றோம்னா சின்ன தொகுதி ஆப்பிள், சின்ன தொகுதி என்ன இருக்கும்? மாதுளை. ரெண்டுமே சின்ன தொகுதி தான், பகுதி அளவெல்லாம் கிடையாது. அதனால வந்து பகுதி அளவுனா என்ன அர்த்தம்னா பழமாவும் இருக்கணும், இல்ல வேற ஏதாவது இருக்கணும். அது மாதிரி இங்க எதுவும் கிடையாது. சரியா? இதை எப்படி சார் நான் கொஸ்டின் பேப்பர்ல வர மாதிரி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப இங்க பாரு, ஆப்பிள், மாதுளை, பழங்கள், இது மாதிரி கேள்வி கொடுத்துருப்பாங்க. இப்ப நீ உடனே பார்க்கணும் இதுல பெரிய தொகுதி எது. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பெரிய தொகுதி கிடையாது, மாதுளை பெரிய தொகுதி கிடையாது. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பழங்கள். பழங்கள் தான் பெரிய தொகுதி. அப்ப ஃபர்ஸ்ட் நான் வரைகிறது பழங்கள். உடனே வரைஞ்சிடணும். பழங்கள் வரைஞ்சிட்டேன். இப்ப அடுத்தது ஆப்பிள் வந்து சிறிய தொகுதி, அதனால உள்ள ஆப்பிள் வந்துடும், மாதுளையும் உள்ள வந்துடும். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கும். உனக்கு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, நான் வந்து பழங்கள், மாதுளை, ஆப்பிள்னு எழுதி இருக்கிறேன். கொஸ்டின் பேப்பர்ல அப்படி எழுத மாட்டாங்க. வெறும் வட்டம் மட்டும்தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த பழங்கள், மாதுளை, ஆப்பிள் இந்த படத்துல வட்டம் போட்டிருக்குல்ல, அதுல காமிச்சிருக்கிறேன். சரி, இப்ப அடுத்த கேள்வி பார்க்கலாம். இப்ப மனிதர்கள், ஆண்கள், விளையாட்டு வீரர். இனிமே நீங்களா தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்லி காமிச்சிட்டேன். இப்ப நீங்களாவே சொல்லலாம். இதுல எது பெரிய தொகுதி? மனிதர்கள், ஆண்கள், விளையாட்டு வீரர். இதுல எது பெரிய தொகுதி? இப்ப பெரிய தொகுதி எது தெரியுமா? மனிதர்கள் தான் பெரிய தொகுதி. அதானே அர்த்தம். மனிதருக்குள்ளதானே ஆண்களும் வருவாங்க, மனிதர்ல தானே விளையாட்டு வீரரும் வருவாங்க. சரி சரி சார், இதுல பெரிய தொகுதி மனிதர்கள். அப்ப சின்ன தொகுதி ஆண்களும் சின்ன தொகுதி தான், விளையாட்டு வீரரும் சின்ன தொகுதி தான். இப்ப நான் ஆண்கள் வரைஞ்சாரன், சின்ன தொகுதி வரைஞ்சிட்டேன். ஆண்கள் வரைஞ்சாச்சு. இந்த ஆண்கள்ல அப்ப இன்னொருத்தவங்க யார் இருப்பாங்கன்னா பெண்கள் இருப்பாங்க. ஆண்கள், பெண்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. சோ விளையாட்டு வீரர் பெண்களாவும் இருக்கலாம், ஆண்களாவும் இருக்கலாம். யோசிக்கணும்.
விளையாட்டு வீரர் பெண்களாவும் இருப்பாங்க, ஆண்களாவும் இருப்பாங்க. அப்ப ஆண்கள்ல கொஞ்சமா என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுது? விளையாட்டு வீரர் கனெக்ட் ஆகுது. விளையாட்டு வீரர்ன்னு தனியா போட முடியாது ஒரு வட்டத்த. ஆண்கள்ல கொஞ்சம் வந்து விளையாட்டு வீரர், மீதி மனிதர்கள்ல இருக்கிற பெண்கள்லாம் விளையாட்டு வீரர். ஸோ நம்ம இங்க பெண்கள பத்தி பேசல. வெறும் ஆண்கள மட்டும் பத்தி தான் பேசியிருக்கிறோம். அதனால மத்தவங்க ஆண்கள்ல கொஞ்சம் பேர் விளையாட்டு வீரரா இருப்பாங்க. மத்த எல்லாரும் மனிதர்களா இருப்பாங்க. அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி சார் வரையறது? அப்ப ஆண்கள்ல கொஞ்சமா கனெக்ட் ஆவுற மாதிரி, டச் பண்ற மாதிரி என்ன பண்ணு? விளையாட்டு வீரர்ன்னு ஒரு வட்டத்த போடணும். இப்ப பாரு, நான் போட்டிருக்கேன் பாரு. இப்ப ஆண்கள் வந்து இருக்கிறாங்க. அதுல கொஞ்சமா விளையாட்டு வீரர்கள் டச் பண்றாங்க. அப்ப விளையாட்டு வீரர்கள் ஆண்களாவும் இருக்கிறாங்க. அது இல்லாமலும் இருக்கிறாங்க. சரியா? அது இல்லாம இருக்கிறவங்கலாம் பெண்கள் தான். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி வரையணும். இந்த மாரி வரைஞ்சிட்டீன்னா உனக்கு ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்தது பார்க்கலாமா? கணிதம், அறிவியல், ஆங்கிலம். இப்போ உனக்கு நல்லாவே தெரியும். கணிதம் இருக்கு, அறிவியல் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. இதுல பெரிய தொகுதின்னு ஏதாவது இருக்கா பாரு. கணிதம், அறிவியல், ஆங்கிலம். ஆஹா! இங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய தொகுதின்னு ஒண்ணும் இல்ல. பெரிய தொகுதின்னா ஏதாவது எதுக்குள்ளயாவது வரணும். அப்பதான் பெரிய தொகுதி. இங்க இருக்கிறது கணிதம், அறிவியல், ஆங்கிலம். புரியுதா? அப்ப கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இங்க எங்க பெரிய தொகுதி இல்ல. இத எப்படி வரையறது அப்படின்னு இப்ப தொடர்பு படுத்தணும். இப்ப கணிதம் அறிவியலா இருக்குமா? இல்ல அறிவியல் கணிதமா இருக்குமா? இல்ல ஆங்கிலம் இருக்குமா? அறிவியல்ல கொஞ்சோண்டு கணிதம் வருமா? இல்ல கணிதத்துல கொஞ்சோண்டு அறிவியல் வருமா? இப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்டு பார்க்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் கணிதம் வரையறேன். இது கணிதம். இப்ப கணிதம் வரைஞ்சாச்சு. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவியல். இந்த அறிவியல்ல உனக்கு நல்லாவே தெரியும். அறிவியல்ல என்ன வரும்? கணிதம் வரும். அப்ப பகுதி அளவு என்ன இருக்கு உனக்கு? கணிதம் இருக்கு. பகுதி அளவு அறிவியல்ல கணிதம் இருக்கு. அப்ப கணிதத்துல கொஞ்சோண்டு என்ன சேரும்? அறிவியல் சேரும். அறிவியல்ல கணிதம் சேரும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீ. சரியா? அறிவியல்ல கணிதம் சேரும். அறிவியல்ல கணிதம் கொஞ்சோண்டு சேர்ந்திருக்கு. இந்த ஆங்கிலம்ங்கிறது லாங்குவேஜ் இல்லையா? அதாவது மொழிப்பாடம். இதுல கணக்கு வராது, அறிவியல் வராது. ஆங்கிலத்துல கணக்கும் வராது, அறிவியலும் வராது. அப்ப அது என்ன ஆகும்? இது 2த்துலயும் ஒட்டக்கூடாது. ஒட்டாம நம்ம என்ன பண்ணணும்? தனியா வரைஞ்சுக்கணும். ஒட்டாம நாம என்ன பண்ணணும்? தனியா வரைஞ்சுக்கணும். ஸோ அறிவியல்ல கொஞ்சமா கணக்கு வரும். அதனால அது 2த்தையும் நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்சமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆங்கிலம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஆங்கிலம் வந்து ஆங்கிலத்துல வந்து அறிவியலும் வராது, கணிதமும் வராது. அதாவது இங்கிலீஷ் பாடத்துல வந்து மேக்ஸும், சயின்ஸும் வருமா? பாரு. வராது. ஏன்னா அது மொழிப்பாடம். அது தனியா இருக்கும். ஆனா கண்டிப்பா சயின்ஸ்ல வந்து மேக்ஸ் வந்து இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மேக்ஸ் பாடத்த கொண்டாந்து கொஞ்சோண்டு என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிவியல்ல சேர்த்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யோசிக்க தெரியணும். சரிங்களா? இப்ப அடுத்தது பார்க்கலாமா? இந்தியா, தமிழ்நாடு, சென்னை. பார்றா. இப்ப இதுல பெரிய தொகுதி இருக்கா அப்படின்னு நீ தான் பார்க்கணும். இந்தியா பெருசா, தமிழ்நாடு பெருசா, சென்னை பெருசா அப்படின்னு பார்க்கணும். இங்க வந்து எது பெரிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் பெருசு. உனக்கு நல்லா தெரியும். இந்தியா தானே பெருசு. தமிழ்நாடுங்கிறது இந்தியாக்குள்ள இருக்கு. சென்னைங்கிறது தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கு. அப்ப நல்லா கவனியேன். பெரிய தொகுதி இந்தியா. இந்த இந்தியாவுக்குள்ளதான் என்ன இருக்கு? தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவுக்குள்ளதான் என்ன இருக்கு? தமிழ்நாடு இருக்கு. இப்ப நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா? புரியுதா நான் சொல்றது? இந்தியா, இந்தியாவுக்குள்ளார தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள என்ன இருக்கும்? சென்னை இருக்கும். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த மாதிரியும் படம் இருக்கும். சரியா? இதான் ரொம்ப ஈஸி. இதுக்கு கவலையப்பட தேவையில்ல. நீ கரெக்டா கொடுத்திருக்கிற தொகுதியோட மீனிங் பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அதாவது மீனிங்கை புரிஞ்சுக்கணும். இந்தியா நாடு, தமிழ்நாடு மாநிலம், சென்னைங்கிறது மாவட்டம். சரியா? அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிடலாம்? கடன்னு என்ன பண்ணிடலாம்? அப்படியே படம் போட்டுடலாம். இப்ப இந்தியா அதுதான் பெருசு. அதுக்குள்ள வந்து தமிழ்நாடு, அதுக்குள்ள வந்து சென்னை அப்படின்னு நீ என்ன பண்ணிக்கலாம்? நீ வந்து குறிச்சுக்கலாம். சரியா? அடுத்தது பெண்கள், தாய்மார்கள், ஆசிரியர் அப்படின்னு இருக்கு. பாரு, பெண்கள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. எங்க கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒப்பிட்டு பாரு. நீ ஏன் இப்ப சொல்லி இந்நேரம் நீ கண்டுபிடிச்சின்னா உண்மையிலே நீ கிரேட் தான். நீ கண்டுபிடிச்சிருக்க நேரம். இதுல பெரிய தொகுதி என்னது?
இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய தொகுதி வந்து பெண்கள் தான். பெண்கள்ல தான் தாய்மார்கள் வருவாங்க. அப்ப பெரிய தொகுதி வந்து என்னது? பெண்கள். பெரிய தொகுதி பெண்கள். பெரிய தொகுதி பெண்கள். சரி. இதுக்குள்ளார இருக்கிறவங்க தான் யாரு? தாய்மார்கள். இதுக்குள்ளார இருக்கவங்க தான் தாய்மார்கள். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, பெண்கள் ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? பெண்கள் வந்து ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. சரி. இப்ப நான் கொஸ்டின மாத்தி கேட்கிறேன். தாய்மார்கள் ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? தாய்மார்கள் ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? முன்னாடி நான் கேட்ட கேள்வி வந்து பெண்கள் ஆசிரியரா இருப்பாங்களான்னு கேட்டேன். நீ இருப்பாங்கன்ன. அந்த கொஸ்டின அப்படியே ஒதுக்கி வச்சுர்றேன். இப்ப அடுத்து தாய்மார்கள் ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களான்னு கேட்கிறேன். தாய்மார்கள் ஆசிரியரா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாரு. தாய்மார்கள் ஆசிரியரா இருப்பாங்க. ஏன்னா தாயெல்லாம் யாரெல்லாம் தாய்களா இருக்காங்க, தாய் தந்தைன்னு சொல்லுவோம்ல அவங்கலாம். அப்ப இந்த தாய்மார்கள் வந்து ஆசிரியரா இருப்பாங்க. சரியா? இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்ப பெண்கள்லயும் ஆசிரியர் வர்றாங்க. தாய்மார்கள்லயும் ஆசிரியர் வருவாங்களா? வரமாட்டாங்களா? அதுதான் என்னோட கொஸ்டின். ஆசிரியர்கள் வருவாங்க. அப்ப நாம எப்படி வரையணும்னா, 2 வட்டத்திலயும் ஒட்டுற மாதிரி வரையணும். பெண்கள்லயும் ஒட்டுற மாரி வரையணும். தாய்மார்கள்லயும் ஒட்டுற மாதிரி வரையணும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கு தான் இவ்வளோ கேள்வி கேட்டேன் நான். அப்ப பெண்கள்லயும் ஆசிரியர் வருவாங்க. தாய்மார்கள்லயும் ஆசிரியர் வருவாங்க. அப்ப 2 வட்டத்தையும் என்ன பண்ணணும்? அப்படியே உள்ள பூந்து வெளியில வரணும். இப்ப பாரேன். இப்படி வரணும். இப்ப ப்ளூ கலர் வட்டத்திலயும் ஆசிரியர் இருக்கிறாங்க. அதுதான் பெண்கள். பச்சை கலர் வட்டத்திலயும் ஆசிரியர் இருக்கிறாங்க. அது தாய்மார்கள். அப்ப தாய்மார்கள்லயும் ஆசிரியர் இருக்கிறாங்க. பெண்கள்லயும் ஆசிரியர் இருக்கிறாங்க. சரியா? இது அடுத்த கேள்வி. இப்ப நகைகள், தங்கம், வெள்ளி. பார்றா. இதுவும் நல்லா இருக்குல்ல? நகைகள். நகைகள் அப்படின்னா, கண்டிப்பா தங்கம், வெள்ளி மட்டும் தான் நகைகள் இருக்கணுமா? தங்கம், வெள்ளி, அப்புறம் கவரிங், அப்புறம் வந்து டைமண்ட்ல இருக்கு, அப்புறம் பிளாட்டினம், அ அப்புறம் வந்து என்னது, இது மாரி நெறைய இருக்கு. அதுல இப்ப நாம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, தங்கம், வெள்ளி சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமலும் கவரிங்ல நகை இருக்கு, பிளாட்டினம், டைமண்ட், வைரத்துலலாம் இருக்கு. வைரத்துலலாம் இருக்கா? அப்ப இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நகைகள் தங்கத்துல தொடர்பு இருக்கா? வெள்ளியோட தொடர்பு இருக்கான்னு படம் வரைய போறோம். இப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய தொகுதிங்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல ஆனா. ஆனா நகைகள்ல வந்து தங்கமும் இருக்கு, வெள்ளியும் இருக்கு. இப்படி யோசிக்கணும். நகைகள்ல தங்கமும் இருக்கு, வெள்ளியும் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, பகுதி அளவு தொடர்பு இருக்கு. நகைகள் வந்து நெறைய இருக்கு. ஆனா நகைகள்ல கொஞ்சம் தங்கம் இருக்கு, தங்க நகைகளும் இருக்கு, கொஞ்சமா என்ன இருக்கு? வெள்ளி நகைகளும் இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கணும். அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டுறது? பாரு. இப்ப நான் நகைகள் வரைஞ்சுட்டேன். இந்த நகைகள்ல தங்கமும் கொஞ்சம் இருக்கு. பெரிய தொகுதின்னா உள்ளுக்குள்ள வரைஞ்சிருவோம். இது பெரிய தொகுதின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதுல பெரிய தொகுதின்னா அதுல நெறைய இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நகைகள் வந்து கொஞ்சமா இருக்கும். தங்கத்துல வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அது மாதிரி வெள்ளி கொஞ்சம் கலந்திருப்பாங்க. ஸோ, அப்ப எப்படி வரையணும் இத? பார்த்துட்டீன்னா தெரியும் உனக்கு. நகைகள்ல கொஞ்சம் வந்து தங்கம், கொஞ்சம் வந்து வெள்ளி. இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? கலந்து செஞ்சிருப்பாங்க. சரியா? ஸோ, இந்த விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். ஸோ, நகைகளோட கொஞ்சம் தங்கம் கலந்திருக்கு, கொஞ்சம் என்ன இருக்கு? வெள்ளி கலந்திருக்கு. அப்படி அர்த்தம். இன்னும் கலந்திருக்கு. கவரிங் கலந்துக்கலாம், டைமண்ட் கலந்திருக்கலாம், பிளாட்டினம் கலந்திருக்கலாம். எல்லாமே கலந்து செய்யலாம் நகைகள. ம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர். ஆசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர் அப்படின்னு குடுத்திருக்கிறோம். இப்போ உனக்கு தெரியணும். ஆசிரியர் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஆசிரியர வரைஞ்சர்றேன். ஆசிரியர வரைஞ்சாச்சு. ஆசிரியர்ல எழுத்தாளர் இருப்பாங்களா? ஆசிரியர்ல எழுத்தாளர் இருப்பாங்களா? எழுத்தாளர் ஆசிரியரா இருப்பாரா? அப்படின்னு உன்ன நீயே கேள்வி கேட்கணும். ஸோ டீச்சர் வந்து ரைட்டராவும் இருக்கலாம். ரைட்டர் வந்து டீச்சராவும் இருக்கலாம். எப்படி வேணாலும் 2 பேருமே இருக்கலாம். அதனால இருக்கலாம் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்றோம்னா, பகுதி அளவு அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆசிரியர், எழுத்தாளர் மட்டும் இருப்பாங்க. அவரு ஆசிரியரா இருக்க மாட்டாரு. அது ஒரு கேட்டகரி. எழுத்தாளர் ஆசிரியராவும் இருப்பாங்க. கொஞ்சோண்டு பகுதி அளவு சேர்ந்து இருக்கிறாங்க. ஆசிரியர் தனியா இருப்பாங்க. அவருக்கு எழுத்தாளரா கூட இல்லாம இருக்கலாம். ஸோ 2 கேட்டகரியும் சேர்ந்தும் இருக்கலாம், கொஞ்சம் தனியாவும் இருக்கலாம், அந்த மாதிரி. சரியா? இப்ப நான் சொல்றேன் பாரேன்.
இப்ப இந்த இடத்த கவனிச்சினா இந்த இடம் ஆசிரியர் மட்டும், இந்த இடம் ஆசிரியர் மட்டும். இந்த இடத்துல வந்து ஆசிரியரும் இருக்கிறாங்க, எழுத்தாளரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆசிரியரும் இருக்கிறாங்க, எழுத்தாளரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் மட்டும் இருப்பாங்க. ஸோ ஆசிரியர் எழுத்தாளரா இருந்தாருன்னா இந்த நடுப்பகுதியில வந்துருவாங்க. 2மே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி. இந்த இடத்துல எழுத்தாளர் மட்டும்தான் வருவாங்க. அவர் ஆசிரியரா இருக்க தேவையில்லை. ஸோ அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியரா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்ப அடுத்தது பேச்சாளர் வரணும். இப்ப பேச்சாளர் எழுத்தாளராகவும் இருக்கலாம். ஸோ அதனால அங்கேயும் சேரும். பேச்சாளர் ஆசிரியராகவும் இருக்கலாம். ஸோ அங்கேயும் சேரும். பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர் 3மே ஒன்னாவும் இருக்கலாம். ஸோ அப்ப எப்படி படம் வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க எப்படி வரைஞ்சிக்கலாம் இப்ப. ஸோ 3 வட்டத்தோட என்ன ஆகணும், அது சேரணும். 3 வட்டத்தோடையும் அது சேரணும். 3 வட்டத்தோடையும் என்ன பண்ணிக்கலாம், அது சேர்ந்துக்கலாம். ஆசிரியர், எழுத்தாளர், அந்த வட்டத்தோட இது என்ன ஆகுது, சேருது. பேச்சாளர் மட்டும் தனி அப்படின்னா இந்த இடம். பேச்சாளர் மட்டும் தனி அப்படின்னா எந்த இடம்? பேச்சாளர் மட்டும் தனியா இருக்கிறாருன்னா இந்த இடம். சார் அவர் வந்து பேச்சாளராகவும் இருக்கிறாரு சார், எழுத்தாளராகவும் இருக்காரு சார்னா இந்த இடம். சார் அவர் பேச்சாளராகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு சார்னா இந்த இடம். சார் பேச்சாளர் மட்டும் இல்ல சார், அவர் எழுத்தாளராகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாருன்னா இந்த இடம். ஸோ இப்ப 3த்துக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோ. அது தனியாகவும் இருக்கலாம், இல்ல மற்றதோட சேர்ந்தும் இருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி படம் வரையும். இப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாத்தியா, இந்த மாதிரி படம் வரையும். ஓகே, இப்ப அடுத்தது போலாமா? தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. இப்ப நீ நல்ல புத்திசாலியா இருந்தீன்னா இவ்வளவு நாளையும் நம்ம பார்த்ததுல டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நிமிஷம், நான் கிளாஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கான்னு யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன். எழிலரசி, எழிலரசி அன்மியூட் பண்ணு. கேக்குங்க. கிளாஸ் கட் ஆகாம போயிட்டு இருக்காமா? போயிட்டு இருக்கு. புரியுதா? புரியுது சார். ஓகேம்மா, ஓகே வைக்கிறேன். ஓகே சார். கட் பண்றேன், டிசேபிள் பண்றேன். ஓகே, இப்ப இங்க பாரு, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு இருக்கு. இப்ப நீ கொஞ்சம் புத்திசாலியா இருந்தீன்னா இப்ப உடனே நீ கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிப்ப? இப்ப இதுக்கு எப்படி படம் வரையுது? நான் இது வரைக்கும் எல்லாமே எல்லா படமும் காட்டியாச்சு. எப்படி எப்படி எல்லாம் படம் இருக்கணும் அப்படின்னு நான் காட்டிட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரீவைண்ட் பண்றேன். இப்ப நீ வந்து எனக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இதுக்கு எப்படி படம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப இதை பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணும்னா, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. தமிழ் வந்து ஆங்கிலமா இருக்காது, ஆங்கிலம் ஹிந்தியா இருக்காது, ஹிந்தி ஆங்கிலமா இருக்காது, ஆங்கிலம் தமிழா இருக்காது, தமிழ் ஹிந்தியா இருக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே எதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பந்தமே இல்லை அப்படின்னா படம் எப்படி இருக்கும்? தனித்தனி வட்டமா இருக்குமா? அப்படியே நீ தனித்தனியா வரைஞ்சிட வேண்டியதுதான். இதுதான் ஆன்சர். இது ஸோ தமிழ் ஆங்கிலமா இருக்காது, ஆங்கிலம் ஹிந்தியா இருக்காது, ஹிந்தி ஆங்கிலமா இருக்காது, ஆங்கிலம் தமிழா இருக்காது, தமிழ் ஹிந்தியா இருக்காது. ஸோ அதனால நீ என்ன பண்ணிடலாம், இது மாதிரி தெளிவா நீ தனித்தனி வட்டமா போட்டுடலாம். ஏன்னா எதுவுமே எதோடையும் சேராது. ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கேரளா. தமிழ்நாடு ஆந்திர பிரதேசமா இருக்குமா? ஆந்திர பிரதேசம் கேரளா இருக்குமா? கேரளா ஆந்திர பிரதேசமா இருக்குமா? கேரளா தமிழ்நாடா இருக்குமா அப்படின்னு நீ கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் உடனே நீ சொல்லிடலாம். இதுக்கு ஆன்சர் அப்ப என்ன வரும்? இது எதுவுமே ஒண்ணு சேராது. அப்ப இதுக்கும் என்னதான் ஆன்சர்? தனித்தனி வட்டமா தான் இருக்கும். இப்ப எப்படி வரையணும்? இப்படிதான் வரையும். இதுவும் தனித்தனி வட்டமா தான் இருக்கும். முதல் தொகுதி தனியா இருக்கும், 2வது தொகுதி தனியா இருக்கும், 3வது தொகுதி தனியா இருக்கும். இது எல்லாமே என்னன்னா மாநிலங்கள். மாநிலங்கள் ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணாது, சேர முடியாது. சரியா? அடுத்தது போலாம். உணவுப் பொருட்கள், தாவரங்கள், விலங்குகள். இப்பதான் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுல பெரிய தொகுதின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய தொகுதி இருக்கு. அதுல பகுதி அளவு தொடர்பு இருக்கா, இல்ல சிறிய அளவு தொடர்பு இருக்கா, சிறிய தொகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பகுதி அளவுனா கொஞ்சமா, சிறியதுன்னா முழுசா அதுக்குள்ள சின்னதா அப்படியே உணவுல எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் சாப்பிடுவ அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ?
சார் நான்வெஜ் வெஜ் அப்படின்னு வழக்கம் போல அதுதான் சொல்லுவேன். அப்போ உணவுப் பொருட்கள்ல 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து தாவரத்தை சார்ந்து இருக்கும், இன்னொன்று விலங்குகளை சார்ந்து இருக்கும். சரி, தாவரம்னா எல்லாத்தையும் எடுத்து தின்னுடுவியா? எல்லா தாவரத்தையுமா தின்னுவோம்? எல்லா தாவரத்தையும் தின்ன மாட்டோம். விலங்குகள்னா எல்லா விலங்குகளையும் அடிச்சு கொன்னு சாப்பிட்டுருவியா? எல்லா விலங்குகளையும் கொன்னு அடிச்சு சாப்பிட மாட்டோம். அப்ப தாவரங்கள்ல ஏதோ கொஞ்சோண்டு தான் ஒரு ஒரு சின்ன தாவரங்கள் மட்டும்தான். சின்ன தாவரங்கள்னா சிறிய தொகுதின்னு சொல்ல வரேன். ஏதோ கொஞ்சம் வெரைட்டி தான். கொஞ்சம் வெரைட்டி மட்டும் தான் சாப்பிட முடியும். விலங்குகள்லயும் அது மாதிரி அது மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான விலங்குகள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். அதனால உணவுப் பொருட்கள்ல எல்லாமே தாவரங்களா இருக்காது, எல்லாமே விலங்குகளா இருக்காது. அப்ப விலங்குகள் உணவுப் பொருட்கள்ல எல்லாமே தாவரங்களா இருக்காது. உணவுப் பொருட்கள்ல எல்லாமே விலங்குகளா இருக்காது. அப்ப உணவுப் பொருட்கள்ல கொஞ்சம் தாவரங்கள் சாப்பிட முடியும், கொஞ்சம் விலங்குகளை சாப்பிட முடியும். அப்ப பகுதி அளவு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுனா போதும். அது எப்படி வரைகிறது? ஃபர்ஸ்ட் உணவுப் பொருட்கள். இதுல கொஞ்சம் பகுதி மட்டும் தான் என்னது? தாவரங்கள். இதுல கொஞ்சம் பகுதிகள் மட்டும்தான் என்னது? விலங்குகள். இப்படிதான் சாப்பிட முடியும். சரியா? மீதி வந்து உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு. அது வேற கேக்கு மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்க சேர்க்கல. உணவுப் பொருட்கள்ல நிறைய இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம்? தாவரங்கள் சாப்பிடலாம், கொஞ்சம் விலங்குகளை மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்ப எப்படி வரையணும்? இந்த மாதிரி நீ வரைஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? இப்ப பயணிகள், ரயில், பேருந்து இத பார்க்கணும். இப்ப ரயிலு, பேருந்துங்கிறது வந்து தனித்தனி. ரயிலும் பேருந்தும் ஒண்ணு சேராது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ரயில்லயும் போவேன், பேருந்துலயும் போவேன். இல்ல ரயில்ல மட்டும் போவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேருந்துல மட்டும் போவாங்க. சில பயணிகள் நடந்தே போயிடுவாங்க. ஸோ அப்ப அதாவது ரயில்லயும் போறவங்க இருக்கிறாங்க, பேருந்துலயும் போறவங்க இருக்காங்க. அது இல்லாம ஆட்டோல போறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாம நடந்து போறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாம சைக்கிள்ல போறவங்க இருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரயில்ல போறது கிடையாது. எல்லாருமே பேருந்துல போறது கிடையாது. அப்ப பயணிகள்னா உனக்கு தெரியும். யாரெல்லாம் பயணம் செய்றாங்களோ அவங்கலாம் பயணிகள். அந்த பயணிகள் வந்து கொஞ்சம் பேர் ரயில்ல போவாங்க. கொஞ்சம் பேர் தான் பேருந்துல போவாங்க. அப்ப இதுவும் பகுதி அளவு தான் பயணியோட தொடர்பு இருக்கு. பகுதி அளவு தான் என்னது இருக்கு? பயணிகளோட தொடர்பு இருக்கு. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பயணிகள். இந்த பயணிகள்ல கொஞ்சம் பயணிகள் ரயில்ல போவாங்க. சரியா? கொஞ்சம் பயணிகள் பேருந்துல போவாங்க. மத்த பயணிகள்லாம் நடந்து போலாம். அப்புறம் எதுல போலாம்? ஆட்டோல போலாம், சைக்கிள்ல போலாம், எதுல வேணாலும் போலாம். சரியா? அதனால கவனமா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி படத்தை வரைஞ்சு கத்துக்குங்க. இப்ப ரைட், அடுத்தது பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன், இங்க என்னென்ன குடுத்திருக்கு? காற்று, நீர், புவி. இப்ப எனக்கு நல்லா தெரியுது. இதுல பெரிய தொகுதி என்னால கண்டுபிடிக்க முடியுது. பெரிய தொகுதி எதுனா புவி. புவினா பூமி. இப்ப காற்று, நீர் இருக்கு. சோ அப்ப பூமிக்குள்ளார காத்து சிறிய தொகுதி, நீரும் என்னது? சிறிய தொகுதி. அப்ப எப்படி வரையறது? ஃபர்ஸ்ட் பெரிய தொகுதி, இது பூமி. இதுக்குள்ள சிறிய தொகுதி தான் என்னது? காற்று. இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்க. காற்றும் நீரும் ஒட்டலாமா ஒட்டக்கூடாதா? காற்றும் நீரும் ஒட்டலாமா ஒட்டக்கூடாதா? காற்றை நீர்னு சொல்லுவியா? நீரை காற்றுன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டோம்ல. அதனால காற்று காற்று இருக்கணும் தனியா, நீர் தனியா இருக்கணும். ஆனா 2 எங்க தான் இருக்கு? பூமிக்குள்ள தான் இருக்கு. சோ பூமிக்குள்ளார காற்றும் இருக்கு, நீரும் இருக்கு. ஆனா 2 ஒட்டக்கூடாது. அதுதான் முக்கியம். காற்று நீர்னு சொல்ல மாட்டோம், நீரை காற்றுன்னு சொல்ல மாட்டோம். அப்ப படம் எப்படி வரையறதுன்னு பாத்துக்க. இந்த மாதிரி வரையணும் நாம. அடுத்தது போலாமா? இப்ப அணுக்கள், அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், அணுக்கள் அப்படின்னு இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாடம் ரிலேட்டடா இருக்கு. இது வரைக்கும் வந்து நம்ம ஜென்ரலா வாழ்க்கையில பார்த்த பொருட்களை வச்சு சொல்லிக்கிட்டு வந்தோம். அதனால கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் கேள்விகள் அதிகமா கேட்பாங்க. பாடத்துல இருந்து உள்ள கேள்விகள். அதுல உள்ள தொகுதிகளை கொடுத்து அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால கான்செப்ட் புரிஞ்சிருந்தா மட்டும்தான், அர்த்தம் புரிஞ்சிருந்தா மட்டும்தான் உன்னால சொல்ல முடியும். இப்ப இங்க எலக்ட்ரான், புரோட்டான், அணுக்கள் அப்படின்னு இருக்கு. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நீ நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பெரிய தொகுதிங்கிறது அணுக்கள். அணுக்கள்ல தான் என்ன வரும்னா புரோட்டானும் எலக்ட்ரானும் வரும். அணுக்கள்ல புரோட்டானும் எலக்ட்ரானும் வரும். உங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. நீ உனக்கு கேட்டிருப்ப. அதனால ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அணுக்கள் இருக்கு.
அந்த அணுக்களுக்கு உள்ளாரதான் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு. எலக்ட்ரானை புரோட்டான் சொல்ல மாட்டோம், புரோட்டானை எலக்ட்ரான் சொல்ல மாட்டோம். சரியா? அப்ப எப்படி வரையணும்? பெரிய தொகுதி அணுக்கள். இந்த கேள்வியை நல்லா பார்த்துங்க, இது பரீட்சையில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பெரிய தொகுதி அணுக்கள். இது இதுல எலக்ட்ரான், அடுத்தது புரோட்டான். சோ புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒண்ணு சேரக்கூடாது, ஒண்ணு சேராது. அது தனி, இது தனி. ஆனா அணுக்களுக்கு உள்ளாரதான் வருது. எப்படி நம்ம பூமிக்குள்ளார காற்று நீர் சொன்னோமோ அது மாதிரி இங்க என்னது, அணுக்களுக்குள்ளார எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும். அணுக்களுக்குள்ளார எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கும். ஆனா ரெண்டும் என்னவா கூடாது, ஒட்டக்கூடாது. சரியா? இந்த மாதிரி வரையணும். அணுக்கள், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த மாதிரி வரையணும். இப்ப அடுத்த கேள்வி, உலகம், கண்டங்கள், நாடுகள். உலகம், கண்டங்கள், நாடுகள் அப்படின்னு இருக்கு. உலகம், கண்டங்கள், நாடுகள் அப்படின்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகம்ங்கிறது பெருசு, அதுக்குள்ளார இருக்கிறது தான் கண்டங்கள். கண்டங்களுக்கு உள்ளார இருக்கிறதா நாடு. நம்ம போன தடவை சொன்னோம்ல, இந்தியா, இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள சென்னைன்னு சொன்னோமா, அது மாதிரிதான் இது. உலகம், அதுக்குள்ள என்ன வரும், கண்டங்கள், அதுக்குள்ள என்ன வரும், நாடுகள். சரியா? இந்த மாதிரி வரையணும். உலகம், உலகத்து உள்ளார இருக்கதான் கண்டங்கள், கண்டங்கள் உள்ளார இருக்கதான் நாடுகள். இந்த மாதிரி வரையணும். சரியா? இதுவும் உங்க சோசியல் டீச்சர்ஸ் நடத்தியிருப்பாங்க. நீ நடத்தினதை கவனிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மேப் எல்லாம் பாக்குறோம்ல, அதுல பாத்திருந்தீங்கன்னா கேட்டுக்கோ. உனக்கு இன்னமும் உலகம், கண்டங்கள், நாடுகள்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்க சோசியல் டீச்சர்கிட்ட கேட்டுக்க. உலகம்னா எப்படி இருக்கும், எதை கண்டம்னு சொல்றோம், எதை நாடுகள்னு சொல்றோங்கிறத தெளிவா கேட்டுக்க. ஓகே. இப்ப இது போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை உனக்கு மாடலுக்காக காமிச்சிருக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 56வது கேள்வியா அதை கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ். ஒற்றைப்படை எண், அடுத்தது இரட்டைப்படை எண், அடுத்தது எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை. ஒற்றைப்படைனா என்னென்ன நம்பர் வரும் உனக்கு தெரியும். ஒற்றைப்படைனா 1 2 3 நம்பர்ஸ். அப்போ என்னென்ன வரும்னா 1 ஆட் நம்பர்ஸ்னா 1 3 5 1 3 5. ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 6. இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். நம்பர்ஸ் அப்படின்னா எல்லாமே வரும். 1 2 3 4 5 6. இது எல்லாமே நம்பர்ஸ்ல வரும். சரியா? இப்ப இதுக்கு நாம படம் வரையணும். எப்படி வரைகிறது? அப்ப இதுல எது பெரிய தொகுதி? நம்பர்ஸ் தான் பெரிய தொகுதி. நம்பர்ஸ் தான் பெரிய தொகுதி. நம்பர்ஸ் தான் பெரிய தொகுதி. இதுதான் நம்பர்ஸ். இது நம்பர்ஸ். நம்பர்ஸ்க்கு உள்ளார என்ன இருக்கும்னா ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அதாவது ஒற்றைப்படை, ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். இது ஆட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோ. அடுத்தது இது உள்ளார என்ன இருக்கும், ஈவன் நம்பர்ஸ். ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஈவன் நம்பர்ஸுக்கும் ஆட் நம்பர்ஸுக்கும் என்ன வருது, சம்பந்தமே இருக்காது. ரெண்டும் தனித்தனியா இருக்கும். சரியா? ரெண்டும் எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும். நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸுக்கு உள்ளார ஆட் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ்க்கு உள்ளார ஈவன் நம்பர்ஸ். சரியா? அந்த நம்பர்ஸ்க்கு உள்ளார ஈவன் நம்பர்ஸ். அப்ப இங்க எந்த சாய்ஸ் வருது பாரு, சாய்ஸ் நம்பர் 1. இதுதான் என்னது, ஆன்சர். இதுதான் ஆன்சர். இப்ப அடுத்த கேள்வி போலாமா? இந்த கேள்வி பாருங்க. இதுல குவாட்ரிலேட்டர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நாற்கரங்கள், முக்கோணங்கள், கோடுகள். நாற்கரங்கள், முக்கோணங்கள், கோடுகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த படங்கள்லாம் நாற்கரம் பார்த்தீங்கன்னா முக்கோணமா இருக்க முடியாது, முக்கோணம் பார்த்தீங்கன்னா கோடுகளா இருக்காது. எல்லாமே தனித்தனி. குவாட்ரிலேட்டர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், லைன்ஸ் எல்லாமே என்னது, ஆர் டிஃபரன்ஸ். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்காது. அதனால இது எப்படி வரையறோம், தொடர்பு இருக்காதனாலே உனக்கு தெரியும். எப்படி வரையணும், எல்லாமே தனித்தனியா வரையணும். எல்லாமே எப்படி வரையணும், தனித்தனியா வரையணும். சோ இதுதான் இதுக்கு ஆன்சர். சரியா? இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, வெஜிடபிள் கொடுத்துருக்காங்க, கேரட் கொடுத்துருக்காங்க. அதாவது உணவு, காய்கறி, கேரட். இப்ப இது நல்லா நீ புரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீ இதுக்கு பதில் சொல்லலாம். உணவு தான் பெரிய தொகுதி. உணவு தான் என்னது, உணவு தான் பெரிய தொகுதி. உணவு தான் பெரிய தொகுதி.
அது உள்ளார என்ன இருக்கும்னா காய்கறி வரும். அது உள்ளார நிறைய இருக்கு, காய்கறி இருக்கு. ஆனா நம்ம கொடுத்துருக்கதை மட்டும் வர, வேற இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். உணவு வரைஞ்சாச்சு. அடுத்தது நாம என்ன வரைகிறோம்னா காய்கறி. இதுதான் என்னது, காய்கறி. அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட். காய்கறிக்கு உள்ளாரதான் என்ன வரும், கேரட் வரும். காய்கறிக்கு உள்ளார கேரட், காய்கறிக்கு உள்ளார கேரட் அப்படின்னு வரும். காய்கறிக்குள்ளார கேரட். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம். உணவு, உணவுக்குள்ள காய்கறி, காய்கறிக்குள்ளார கேரட். அப்ப ஆன்சர் 4. ஆன்சர் வந்து 4. இப்ப அடுத்தது இங்க பாருங்க. இதுல வந்து பின்னம், தகு பின்னம், தகா பின்னம்னு இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னம்னு உனக்கு தெரியும், ஃப்ராக்ஷன். ஸோ அதனால பின்னத்துல 2 டைப் தான். என்னது பின்னத்துல 2 டைப் தான். என்னது, தகு பின்னம், தகா பின்னம். சரியா? அப்ப ரெண்டுமே தனித்தனியா உனக்கு இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும். ரெண்டு என்ன ஆகாதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. அதனாலதான் அவங்க எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா பின்னம்ங்கிறது பெரிய தொகுதியாகவும், அதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க, தகு பின்னத்தையும் தகா பின்னத்தையும் என்ன பண்ணிய தனித்தனியா வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வட்டம், அடுத்ததுல அது உள்ளார தகு பின்னம், அதுல அடுத்தது வந்து தகா பின்னம். இப்படி வரையணும். சரியா? இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஓகேவா? இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் விகிதமுறு எண்கள், அதுல முழு எண்கள், அதுல என்ன இருக்கு, இயல் எண்கள். இப்ப விகிதமுறு எண்கள் வந்து பெரிய தொகுதி. விகிதமுறு எண்கள் என்ன இருக்குன்னா பெரிய தொகுதி. அது உள்ளார என்ன இருக்குன்னா முழு எண்கள். அது உள்ளார என்ன இருக்குன்னா இயல் எண்கள். ஓகேவா? அப்ப விகிதமுறு எண்கள் மேலில இருக்கும், அது உள்ளார முழு எண்கள் இருக்கும், அது உள்ளார என்ன இருக்கும், இயல் எண்கள் இருக்கும். உனக்கு 2-3 நாளா கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. விகிதமுறு எண்கள்லாம் நடத்தி இருக்கிறாங்க, முழு எண்கள் நடத்தி இருக்கிறாங்க, இயல் எண்கள்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இந்த கணக்கு உனக்கு நல்லா புரியணும். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடு. அப்ப இது பெரிய தொகுதி, இது பெருசு, அது உள்ளார, அதுக்கு அடுத்தது இது, அது உள்ளார இன்சைடு, அதுக்கும் உள்ளார இது. சரியா? அப்ப விகிதமுறு எண்கள், அதுக்கு அடுத்தது அது உள்ளார முழு எண்கள், அது உள்ளார என்ன வரும், இயல் எண்கள், அது உள்ளார இயல் எண்கள் அப்படின்னு வரும். இப்ப அடுத்தது பலகோணங்கள், நாற்கரங்கள், சதுரங்கள் அப்படின்னு இருக்கு. பலகோணம், பலகோணம்னா என்னன்னா என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப அருங்கோணம், அதாவது இப்ப இது வந்து சதுரம், 4 பக்கம் இருந்தா சதுரம். நாற்கரம்னா அது வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நாற்கரம் இது இப்படி வரைஞ்சோம்னா நாற்கரம். பலகோணம்னா எப்படி இருக்கும்னா 5 பக்கம் இருக்கலாம். சரியா? 5 பக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து பலகோணங்கள். 5க்கு மேலெல்லாம் இருந்துச்சுன்னா அது பலகோணங்கள். அதுல ஏகப்பட்ட கோணம் இருக்கும். நாற்கரத்துல எல்லாம் 4 கோணம் இருக்கும், அதுல பலகோணம் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பலகோணம் நிறைய இருக்கிற கோணங்கள், அதுக்கு உள்ளார வந்து நாற்கரம். நாற்கரத்துல ஒரு டைப் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சதுரம். சரியா? ஓகே. அப்ப பலகோணத்துக்கு உள்ளார நாற்கரம், நாற்கரத்துக்கு உள்ளார சதுரம். இப்ப இது வரைக்கும் நாம பார்த்தது வந்து வெண்படம் பார்த்துருக்குறோம். ஸோ இது எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நீ ஒவ்வொரு படமும் பார்த்த உடனே நீ என்ன பண்ணணும்னா, அதாவது வெண்படம் வரையறதுக்கு முன்னாடி அவங்க என்ன தொகுதி கொடுத்துருக்குறாங்க, அந்த தொகுதியை வந்து நீ என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். அந்த தொகுதியை வந்து கம்பேர் பண்ற, அதாவது ஒப்பிட்டு பார்க்குற, அது தொடர்பு இருக்கா, கொஞ்சமா தொடர்பு இருக்கா, இல்ல அதிகமா தொடர்பு இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கு பதில் அளிச்சிடலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல போன வருஷம் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் த இமேஜ். மிஸ்ஸிங் பார்ட் ஆஃப் த இமேஜ், விடுபட்ட பகுதியை நிரப்புதல். விடுபட்ட பகுதியை நிரப்புதல். இப்ப அது என்ன சார் விடுபட்ட பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. இங்க ஒரு படம், இது 2வது படம், இது 3வது படம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, 4வது படம் என்ன வரும், 4வது படம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 4வது படம் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த கேள்விகள் இதுவும் போன வருடத்துல வந்த கேள்விகளை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பரீட்சையில 3 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மார்க் பார்த்துருக்குறோம், அதுவும் ரொம்ப எளிமை. இப்ப 3 மார்க் வந்திருக்கு, இதுவும் ரொம்ப எளிமை. இந்த கேள்வி 3 மார்க் கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல மட்டுமே நாம 6 மார்க்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி. இப்ப நீ பாரு, நீ ஏன் நேரம் கண்டுபிடிச்சிருப்ப, சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்ப. இப்ப இது என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படி போகுதுன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்குது,
இங்க போய் சேருது. அதாவது 3ல ஆரம்பிச்சு 6ல போய் சேருது. ஒரு கெடிகாரம் மாதிரி நினைச்சுக்கேன். கெடிகாரம் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா 3ல ஆரம்பிச்சு 6ல சேருது. அப்புறம் திரும்பி எங்க போய் சேர்ந்துச்சோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். 3ல ஆரம்பிச்சு 6ல சேர்ந்துச்சு. திரும்ப 6ல இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் சேருது? 9ல சேருதுன்னு வச்சுக்கோ. அப்ப கெடிகாரமா நினைச்சுட்டா 9ல சேருது. திரும்பியும் 9ல இருந்து ஆரம்பிக்குது. திரும்பி எங்க போய் சேருது? திரும்பி எங்க போய் சேருது? 12ல போய் சேருது. இப்ப நீ திரும்ப எப்படி ஆரம்பிக்கணும்? 12ல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப எங்க வரணும்? 3க்கு வரணும். சோ இந்த மாதிரி எங்க இமேஜ் இருக்கு அப்படின்னு நீ பார்க்கணும். அதுதான் விடை. அப்ப 3ல இருந்து ஆரம்பிச்சு 6க்கு போகுது. அங்க எங்க விட்டோமோ அங்கேருந்து தொடங்கணும். அப்ப 6ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது 6ல இருந்து ஆரம்பிச்சு 9. திரும்ப எங்க விட்டுருக்கோம்? 9ல விட்டுருக்கோம். அப்ப 9ல இருந்து ஆரம்பிச்சு 12. 12ல இருந்து ஆரம்பிச்சு திரும்பி எங்க வரணும்? 12ல இருந்து ஆரம்பிச்சு திரும்பி 3க்கு வரணும். சோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கெடிகார முள் திசையில் நீ அப்படியே அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்படியே தெரியும். அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன படம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை என்ன வரும்? இதுதான் விடை. இதில் தானே 12ல் ஆரம்பிச்சு எங்கே வந்து முடியுது பாரு? 3க்கு வருது பாரு. 12ல் ஆரம்பிச்சு 3க்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா என்ன ரிலேட்டட் இருக்கு, தொடர்பு இருக்கு, ஒரு படம் எப்படி மாறி இருக்கு அடுத்த படம், இந்த படம் எப்படி இந்த படமா மாறி இருக்கு, அப்ப அந்த படத்துல இருந்து இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப அடுத்தது பாரு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டிருக்கு, ஒரு லைன் தான் போட்டிருக்கு, அப்படிதானே? ஒரு லைன் போட்டிருக்கு. இதுல 2 லைன் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா 3 லைன் இருக்கு. ஒரு கோடு அப்புறம் 2 கோடு. சரியா? இங்க வந்து 1ன்னு வேணா போடுறேன். இது ஒரு கோடு, இதுல 1, அப்போ 1 2 3 கோடு. அப்ப அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோடு வரணும். அப்ப இங்க 1 2 3 4 இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. இதுல 1 2 3 இருக்கு. இதுல 1 இருக்கு, இதுல 2 இருக்கு. சோ அப்ப இது கிடையாது. இதுல 5 இருக்கு, அதனால இது கிடையாது. இதுல 3 இருக்கு, இதுல அதனால இது கிடையாது. இதுல 2 இருக்கு, அதனால இது கிடையாது. ஸோ அதனால நமக்கு வேண்டியது என்னதான்? 4 பக்கம் இருக்கணும். அப்ப இதுதான் ஆன்சர். இதுதான் என்னது? ஆன்சர். அடுத்து இங்க கவனி. நல்லா தெரியுதா? இங்க வந்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்க சர்க்கிள் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே இடம் மாத்தி இருக்கிறாங்க. இந்த கார்னர்ல இப்படி இப்படி பார்க்கணும். சரியா? இந்த கீழே வந்து சர்க்கிள் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. இப்ப அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? இடம் மாத்திட்டாங்க. கீழே இருந்த சர்க்கிள் மேல போயிடுச்சு, மேல இருந்த ஸ்கொயர் வந்து கீழே வந்துருச்சு. சரியா? இது இந்த பக்கத்துல, இந்த இடத்துல. அப்ப இந்த பக்கத்தை இப்ப அப்படியே திருப்பி இருக்கிறாங்க. எப்படி திருப்பி இருக்கிறாங்க? இந்த பக்கம் இருந்ததை இப்படி திருப்பிட்டாங்க. எப்படி திருப்பி இருக்கிறாங்க பாரு, இப்படி திருப்பி இருக்கிறாங்க. இப்ப மேல ஸ்கொயர் இருக்கு, கீழே சர்க்கிள் இருக்கா? இப்ப அதே மாதிரி இந்த பக்கத்துல எப்படி இருக்கணும்? இந்த பக்கத்துல எப்படி இருக்கணும்? அப்படியே உல்டாவா இருக்கணும். சர்க்கிள் வந்து மேல போயிடணும், சர்க்கிள் மேல போயிடணும். ஸ்கொயர் வந்து எங்க வந்துடணும்? கீழே வந்துடணும். ஸ்கொயர் வந்து எங்க வந்துடணும்? கீழே வந்துடணும். ஸ்கொயர் வந்து கீழே வந்துடும், சர்க்கிள் எங்க வந்துடும்? மேல வந்துடும். அப்ப எங்க என்ன ஆன்சரு? எங்க இருக்கு ஆன்சரு? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ரைட், இந்த இருக்கு. 4 தான் ஆன்சர். இதெல்லாம் ஆன்சர் கிடையாது, இதெல்லாம் வராது. பொசிஷனே எந்த பக்கம் மாறிடுச்சு? இங்கேருந்து இந்த பக்கம் போகுது, இந்த பக்கத்துல மாறுது. பொசிஷன் வந்து இந்த பக்கத்துல வந்துருது. இதுல எந்த பக்கத்துல இருக்கு பாரு? பொசிஷன்லாம் இந்த பக்கத்துல இருக்கு. அடுத்ததுல பொசிஷன் வந்து இந்த பக்கம் மாறுது. அப்ப இந்த பக்கத்துல தான் நீ வரையணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்ல ஒரு டாட் வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்பும். இப்ப எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கா? இப்படி இருக்கிறது எப்படி திரும்புது? அப்படியே இந்த பக்கமா திரும்புது. இந்த பக்கம் இருக்கிறது எந்த பக்கமா திரும்புதுன்னா இந்த பக்கமா திரும்புது. சரியா? அடுத்தது எப்படி திரும்பும்? மேல் பக்கமா திரும்பும். இப்படி திரும்பும். இங்க இருக்கு, இப்படி இருக்கு. அடுத்தது அப்படியே என்ன ஆகுதுன்னா இந்த பக்கமா திரும்புது. அடுத்தது என்ன பண்ணுதுன்னா இந்த பக்கமா திரும்புது. அதுக்கப்புறம் இந்த பக்கமா திரும்பணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த பக்கமா திரும்புது. சோ நீ படத்தை கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு பேப்பரை கட் பண்ணிட்டு கீழேந்து, அதாவது கெடிகாரத்துக்கு ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறோம். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது எந்த பக்கமா வருதுன்னா படம் எப்படி வந்துடும்? இப்படி வந்துருதா? அப்ப எப்படி படம் வந்துடும்? இப்படி வந்துடும். மேல புள்ளி எங்க வந்துடும்? இந்த இடத்துல வந்துடும் புள்ளி. புள்ளி இப்படி வந்துச்சுன்னா எந்த படம் தான் ஆன்சர்? இதுதான் ஆன்சர். இப்ப இந்த கேள்வியை பாருங்க.
இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டிருக்கு, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. இதுல அம்புகுறிக்கு வெளியில கொஞ்சோண்டு கோடு நீட்டி விட்டுருக்காங்க. அம்புகுறிக்கு வெளியில. ஓகே, கவனிங்க. இடையில கொஞ்சம் ஏதோ நெட் ப்ராப்ளம் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்றேன்னா கவனிங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 3 படம் இருக்கு. 3 படம் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு லைனா சின்ன சின்ன லைனா கட் பண்றாங்க. முதல் லைனை வெளியில அவுட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனை கட் பண்ணா இந்த மாதிரி படம் வருது. இந்த மாதிரி படம் வரும். அப்புறம் அதுல ஆரோல ஒரு பக்கம் லைனை கட் பண்றாங்க. ஒரு பக்கம் லைனை கட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வருது. ஆரோல ஒரு பக்கம் லைனை கட் பண்ணிருக்காங்க பாருங்க. நம்ம அடுத்ததுல என்ன பண்ணணும்னா, அதுல மிச்சம் இருக்கிற அந்த ஆரோல இருக்கிற இன்னொரு லைனையும் கட் பண்ணி விட்டுறணும். அந்த சின்னதா ஒரு லைன் இருக்குல்ல, அந்த கோடு, அதை கட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா இன்ட் இப்படி வரும். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இப்ப இந்த இடத்துல கவனிங்க. இந்த கேள்வியில இங்க என்ன இருக்குன்னா, இங்க வந்து ஒரு வட்டம் போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோல இப்ப என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க. இத அப்படியே திருப்பி வச்சிருக்காங்க பாரு. இது இந்த பக்கம் போயிடுச்சு. இந்த ஆரோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி நாம இதுக்கும் வரையணும். இதுக்கும் வரைஞ்சோம்னா இது இந்த பக்கம் போணும். இது என்ன ஆயிரணும்? இது அந்த பக்கம் போயிரணும். அப்ப போனுச்சுன்னா எப்படி வரைவோம்? இப்படி கோடு போட்டுட்டு இதுல இப்படி ஒரு வட்டம் போட்டுட்டு இதுல என்ன பண்ணணும்? எந்த பக்கம் அடிச்சிருக்கணும்? இந்த பக்கம் அடிச்சிருக்கணும். இப்படி அடிச்சோம்னா எது ஆன்சரு? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வரும். மிஸ்ஸிங் பார்ட்ல 3 மார்க்கு, வெண்படத்துல 3 மார்க்கு. இது ரெண்டுத்தையும் எளிமையா உங்களால எடுக்க முடியும். அதனால இந்த பகுதியில வந்து அதிகமா நீங்க வந்து கணக்குகளை போட்டு பாருங்க. இப்ப நான் டவுட் கேட்கிறேன். யாராவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க டவுட் கேட்டுக்கலாம். டவுட் இல்லைன்னா அவங்க வந்து ரிலீவ் ஆயிக்கலாம். அவங்க என்ன பண்ணீங்க, டவுட் இல்லாதவங்க கிளாஸ் முடிஞ்சிருச்சு. டவுட் இல்லாதவங்க கிளாஸ் விட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்போ வந்து டவுட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள மட்டும் கேட்கிறேன். அக்ஷயா ஸ்ரீங்கிறவங்கள கேட்கிறேன். அக்ஷயா ஸ்ரீ, அக்ஷயா ஸ்ரீ டவுட் இருக்குங்களாமா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க அக்ஷயா. சார் எல்லாம் டவுட் புரியுது இருக்காமா? சார். இல்ல சார். ஓகேப்பா. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அபிஷேக், அபிஷேக் அன்மியூட் பண்ணிக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அபிஷேக். புரிஞ்சிச்சு சார். ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ.